இது மகிமை நேரம். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லாருக்கும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. ஜெபம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நல்ல ஓய்வு நாளுக்காக உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஓய்வு நாளை எங்களுக்கு ஏற்படுத்தி தந்தவர் நீர் ஆண்டவரே. இந்த ஓய்வு நாளின் எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும், நீர் எங்களுக்கு தந்திருக்கிற ஆலயங்களுக்காக, போதகர்களுக்காக, நாங்கள் கேட்கிறோம் உம்முடைய வார்த்தைகளுக்காக உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய சமூகத்தின் நன்மையினால் நீர் எங்களை திருப்தி ஆக்குவதற்காக உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தாவே, நாங்கள் எல்லாரும் உம்முடைய முகத்தை நோக்கி பார்த்து உம்மை துதிக்கிறோம். இவ்வளவு நாளும் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்தின தேவன் இன்னமும் நீர் எங்களை நடத்துவீர் என்கிற விசுவாசத்தோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் எபினேசரே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இப்போதும் நாங்கள் கேட்க போகிற இந்த வார்த்தைகளை எங்கள் எல்லாருக்கும் நீர் ஆசீர்வதித்து தாரோம்ப்பா. உம்முடைய வார்த்தைகளை கொண்டு உம்முடைய ஜனங்களோடு நீர் இடைப்படும் ஆண்டவரே. கேட்கிறவர்களுக்கு நீதியாளின் திறந்த உள்ளத்தை நீர் தாரோம்ப்பா. பேசுகிற அடியேனையும் உம்முடைய கிருபைக்குள்ளாலே, உம்முடைய சிலுவை நிழலிலே நீர் மறைத்து கொள்ளும். உம்முடைய கரத்தின் நிழலினால் என்னை மறைத்திரளும் ஆண்டவரே. சமயத்திற்கேற்ற வார்த்தை சொல்ல அவர் எனக்கு கல்விமான நாவை தந்தருளினார் என்று சொல்லி இருக்கிறது போல, ஆவியானவரே உம்முடைய வார்த்தைகளால் என்னை நிரப்பும். நாவை தொட்டு நீ நிரப்பாப்பா. அந்த வார்த்தைகள் கண்மலை நொறுக்கும் சம்மட்டியை போல உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்திலே போய் கற்பாறையான இருதயங்களை உடைக்கவும் மண்டை திரும்பவும் தக்கதாக நீர் கிருபை செய்யும் அப்பா. இந்த செய்திகளை கேட்கிற ஒருவராவது தங்கள் விலையேற பெற்ற ஆத்மாவை இழந்து போகாதபடிக்கு ரட்சிப்புக்கேற்ற கிரியையை நீர் அவர்களிலே நடப்பிக்க நான் ஜெபிக்கிறேன். எஸ்ஸப்பா, தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் உடைய பிரசனை எங்களோடு இருக்கட்டும். ஆவியானவர் இடைப்படாம்ப்பா. இடையிலே கிரீச்சுகிற எல்லா அந்தகார ஆவிகளையும் இயேசுவின் நாமத்துல நாங்க கட்டுகிறோம். நீர் பேசும், நாங்க கேட்கிறோம். உடைய கரத்திலே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். வழக்கம் போல செய்திக்கு முன்பாக நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். 1 தீமோத்தேயு 1:15 பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. இந்த வாரத்தின் தொடர் செய்திகளாக பாவிகளை ரட்சிக்கிற கிறிஸ்து இயேசு என்கிற தலைப்பிலே நாம் தியானிக்க போகிறோம். இப்பொழுதுதான் தொடங்கினது போல இருந்தது. இந்த 2024 வருஷம் நாம் முடிக்க போகிறோம். இன்னும் சில வாரங்களிலே நாம் அதை முடிக்க போகிறோம். இந்த 11 மாதமும் கர்த்தர் நம்மை அதிசயமாக நடத்தினார். நம்முடைய குறைகளை எல்லாம் அவர் தீர்த்து வைத்தார். நம்முடைய தேவைகள் எல்லாம் அவர் சந்தித்தார். நம்முடைய பலவீனங்களை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார். நெருக்கப்பட்ட காலங்களில் எல்லாம் அவர் தஞ்சமா இருந்தார். அவர் ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனுமா இருக்கிறார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அவர் அப்படியே நமக்கு இருந்தார். கடந்து வந்த அந்த 11 மாதங்களையும் ஒரு நிமிடம் கண்களை மூடி யோசித்து பாருங்கள். எவ்வளவு அதிகமாக அழகாக கர்த்தர் நம்மை நடத்தினார் என்பதை யோசித்து பாருங்கள். மனுஷர் தர முடியாத ஆறுதல்களை அவர் தந்தார். மனுஷர் செய்து தர முடியாத அதிசயமான காரியங்களை கர்த்தர் நமக்கு செய்து தந்தார். தனிமையிலே அவர் நம்மோடு கூட இருந்தார். நம்முடைய நெருக்கத்திலே நம்மோடு இருந்து நம்மை விசாலத்திலே கொண்டு வந்து அவர் நிறுத்தினார். பாழான ஸ்தலங்களிலும் ஊழையிடுதலுள்ள ஸ்தானங்களிலும் அவர் நம்மை கண்டுபிடித்தார். அவர் ஒருவரே நம்மை நடத்தினார். அந்நிய தேவன் அவரோடு கூட இருந்ததில்லை. அவர் ஒருவராய் நம்மை நடத்தி விசாலமான இடங்களிலே நம்மை கொண்டு வந்து நிறுத்தினார். நம்முடைய கால்களை மான் கால்களை போலாக்கி நம்முடைய உயர்தலங்களில் நம்மை கொண்டு போய் நிறுத்தினார்.
உளையான சேற்றில் இருந்து தூக்கி எடுத்து உயர் ஸ்தலங்களில் அவர் நம்மை கொண்டு போய் நிறுத்தினார். அதற்கெல்லாம் காரணம் நாம் ஏதோ அவருக்கு செய்தோம், நாம் அவரை பார்த்து ரொம்ப உண்மையாக ஜெபம் பண்ணினோம், நாம் அவருக்கு பிரியமாய் வாழ்ந்தோம் என்று அல்ல. அவர் கிருபை நம்மேல் இருந்ததினால். வேதத்திலே நாம் கர்த்தரை துதிக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிற இடங்களில் எல்லாம் கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நாம் அவரை துதிப்பதற்கு ஒரு முக்கியமான காரணம் அவர் கிருபை என்றும் உள்ளது. இதை கேட்கிறவங்க எல்லார் மேலும் கர்த்தர் கிருபை என்றென்றைக்கும் இருந்து வந்திருக்கிறதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள், உணர்ந்திருப்பீர்கள். சில வேளைகளிலே வாழ்க்கையிலே சின்ன சின்ன பாடுகள் வந்திருக்கலாம். அவரிடத்திலிருந்தே வருகிற சிக்ஷைகள் நமக்கு உள்ளான மனித நிலை உரைக்கும் அளவுக்கு இருந்திருக்கலாம். நான் பாடுபட்டிருக்கலாம். நாளைய தினத்தை நான் எப்படி கடப்பேன் என்று நினைக்கிற சூழ்நிலைகள் வந்திருக்கலாம். ஆனால் அப்படிப்பட்ட நிலையிலும் கூட அவர் நம்மை கைவிடவில்லை. அவர் நம்மோடு கூட இருந்தார். அவருடைய கரமே நம்மை நடத்தினது. ஆகவே நாம் அவரை துதிக்க நாம் கடமை உள்ளவர்களாக இருக்கிறோம். இந்த வாரத்திலே கர்த்தர் பாவிகளை ரட்சிக்கிறார், பாவத்திலிருந்து நம்மை மீட்டெடுக்கிறார் என்பதை பற்றி தான் நாம் தியானிக்க போகிறோம். ஆனாலும் இந்த நாளிலே நாம் கர்த்தரை அதிகமாக துதித்து ஸ்தோத்தரிக்க போகிறோம். இந்த செய்தி ஒரு 10 நிமிடம் நீங்கள் கவனிப்பீர்கள். அதன் பிறகு ஒரு 10 நிமிடம் ஆண்டவரை மனதார ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே காண்பித்த எல்லா தயவுக்காகவும் எல்லா கிருபைக்காகவும் அவரை ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்கள். ஒரு வருஷம் முழுசும் நம்முடைய வாழ்க்கையின் இந்த நாள் வரைக்கும் கர்த்தர் நம்மை அதிசயமாய் நடத்தி வந்தார். யோவேல் 2ஆம் அதிகாரம் 26வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த தேவனை நீங்கள் துதிப்பீர்கள் என்று சொல்லி. பாடுகளின் நடுவிலேயும் கஷ்டங்களின் நடுவிலேயும் கர்த்தருடைய கரம் நம்மை அதிசயமாய் நடத்தி வந்தது. வெட்டுக்கிளிகள் பட்சித்த வருஷங்களுக்கு சரியாய் 2 அவர் நம்மை ஆசீர்வதித்தார். வேதனையை அனுபவித்த நாட்களுக்கு சரியாய் அவர் நம்மை மகிழ பண்ணினார். நான் அந்த வசனத்தை வாசிக்கிறேன். நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. தாவீது சொன்னார், தேவரீர் என்னை இம்மட்டும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என்னுடைய வீடும் எம்மாத்திரம். நீங்களும் அதே உணர்வீர்களானால் அற்பமான ஆரம்பங்களிலிருந்து கர்த்தர் உங்களை இவ்வளவு மேன்மையாக உயர்த்தினார், இவ்வளவு அழகாக நடத்தினார் என்று நீங்கள் உணர்வீர்களானால் கர்த்தருக்கு நீங்கள் நன்றி சொல்லலாம். நான் சில நாட்களுக்கு முன்பாக ஒருவரோடு பேசி கொண்டிருந்தேன். அவர்களுடைய வாழ்க்கை பற்றி அவர்கள் சொன்னார். நான் அடிக்கடி நினைப்பதுண்டு, கர்த்தர் கடினமான வழியிலே என்னை நடத்தி வந்தார், பாடுகளின் வழியிலே தான் கர்த்தர் என்னை நடத்தினார் என்று நான் நினைப்பதுண்டு. ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையை பற்றி அவர்கள் சொன்ன பொழுது நான் அனுபவித்த பாடெல்லாம் ஒன்றுமே இல்லை என்று நினைத்தேன். அவருடைய கணவர் நல்ல குடிகாரர், குடித்து விட்டு இரவெல்லாம் இவர்களை துன்புறுத்தின கதைகளை சரீர பிரகாரமாக மன ரீதியாக அவர்களை குத்தி பேசி வேண்டாத வார்த்தைகளை சொல்லி வேதனைப்படுத்தின அவருடைய வாழ்க்கையின் அனுபவங்களை சொன்னார்கள். அதெல்லாம் சொல்லிவிட்டு அவர்கள் சொன்னார்கள், என்னை கர்த்தர் அதிசயமாய் நடத்தினார். நான் பஸ்ஸிலே வரும் பொழுதும் பிரயாணம் பண்ணும் பொழுதும் யார் என் அருகிலே இருக்கிறார்கள் என்று நான் பார்க்க மாட்டேன். நான் மனதார ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவேன். அவர் என்னை அதிசயமாய் நடத்தி வந்தார். வேதனை அனுபவித்தவர்களுக்கு தான் தெரியும் கர்த்தர் எவ்வளவு அதிசயமாக அதனூடாக நடத்தி வந்திருக்கிறார் என்று சொல்லி. உங்கள் மனதும் அப்படி சொல்லுமானால், அற்பமான ஆரம்பங்களிலிருந்து கர்த்தர் என்னை உயர்த்தினார், கொடுமையான மனிதர்களின் கையிலிருந்து கர்த்தர் என்னை விடுதலை ஆக்கினார் என்று உங்கள் மனமும் சொல்லுமானால் மனதார அவரை ஸ்தோத்தரித்து பாருங்கள். ஒரு நிமிடம் கண்களை மூடி நாம் ஸ்தோத்திரம் பண்ணி என்னோடு கூட இணைந்து ஆண்டவரை துதிங்கள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எஸ்ஸப்பா, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். நெருக்கப்பட்டும்
மடிந்திடாமல் கர்த்தர் தாம் நம்மை காத்ததாலே அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம். இயேசுப்பா, உம்மை துதிக்கிற ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய கிருபை இறங்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதியும். இந்த மாதத்தின் எஞ்சி இருக்கிற நாட்கள் எல்லாம் மனதார உம்மை துதித்து கொண்டே இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். சகல துதியும் கனம் மகிமை உமக்குரியது, அதை உமக்கு செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.